ஹல்லேலூயா. வனாந்தரத்தை போலதான் இருக்கும் நம்முடைய வாழ்க்கை. ஆனா கர்த்தர் என்ன செய்ய போகிறார் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஒரு நொடி பொழுது மாறுவார். ஆச்சரியம், அதிசயம். அதுதான் அதிசயம், அதுதான் அதிசயம். பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, ஐயோ இவர்கள் என்னை மேற்கொண்டு விட்டார்களே என்று சொன்ன இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். நான் எடுத்த செய்தி வேற. ஆனா இங்க வந்த பிறகு கர்த்தர் என்னோட பேசினார். திடன் கொள்ளும்படியா, பொறுமையா இருக்கும்படியா, அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாதபடி நீ பொறுமையா இருக்கும்படியா சில வார்த்தைகள் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறார். ஆகவே நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15 முதல்ல நம்ம வாசிப்போம். 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. இது முதல்ல கொடுக்கப்படுகிற வார்த்தை. ஏன் சொன்னா, இப்போ வந்திருக்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே, நடைமுறை வாழ்க்கையிலே நடக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறபடினாலே அவர் சொல்லுகிறார், நீங்களும் உங்கள் கைகளை நெகிழ விடாதீங்க, நெகிழ விடாதீங்க, திடன் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களிலே உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு பலன் உண்டு. நீங்கள் சிந்தின வேர்வைக்கு பலன் உண்டு. நீங்கள் கண்ணீர் விட்ட காரியங்களுக்கு பலன் உண்டு. உங்கள் உள்ளம் தோய்ந்து உடைந்து போய் ஐயோ நான் மறித்து போனால் நலமா இருக்க வேண்டும் சொன்ன உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உயர்த்துவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்தரத்தை போல இருக்கலாம், ஆனா கர்த்தர் கையா. ஹல்லேலூயா. எனக்கு தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வசனம், ஆசாத்தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மை செய்தான். 4வது வசனம், தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படி கற்பனைகளை செய்யவும் யூதாவுக்கு கற்பிக்கப்பட்டது. எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கடந்த ஆண்டிலே நீங்கள் உபத்திரவங்களுக்கு அநேக காரியங்களை ஒப்பு கொடுத்து தேவனை தேடினீர்கள். கர்த்தர் ஏதோ செம்மையானதை செய்தீர்கள். ஆனாலும் எனக்கு தாமதம். தேவன் வேதனையோடு இருந்த உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நீங்க வேதனைப்பட்டீங்க, வாக்கு பண்ணினா, ஆனால் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நீங்கள் நிச்சயமாக நிச்சயமாக காத்திருந்தா விளைய செய்கிற கர்த்தர் அருக்க கிருபை தாங்க. ஹல்லேலூயா. ஏதோ கொஞ்ச காலம் காத்திருந்து போய்விடுவது அல்ல. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேர், பெஞ்சமினிலே கேடகம் பிடித்து வெள்ளை நாணேற்றுகிற 2,80,000 பேர் சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லோரும் பராக்கிரமசாலிகளாய் தான் இருந்தார்கள். அவர்கள் சேனை இருந்தது, படைகள் இருந்தது, எல்லாமே அவர்களுக்கு இருந்தது. யோசித்து பாருங்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள். அவளுக்கு விரோதமாக எத்தேப்பியனான சேர 10 லட்சம் பேர் சேர்ந்து சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மராசே மட்டும் வந்தார்கள். ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிற ஆசா என்னுடைய. ஹல்லேலூயா. ஒரு மாக்காவா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்று சொன்னால், இங்க 3 லட்சம் பேரு, இங்க 10 லட்சம் பேர். இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. 3 லட்சம் பேர், 10 லட்சம் பேர், எத்தனை பேர் இருந்தாலும் கர்த்தருடைய ஒரு கரம் உன்னோட இருந்தாதான் நீ எல்லாவற்றிலும் விடுதலை பெற முடியும்.
உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலது புறத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில வருகிற இடரல்கள், நம்ம ஒரு காரியத்துக்காய் கடந்து போகும் முன்னே சத்துருவாய் நிற்கிறான். ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு லோனாய் இருக்கட்டும், ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், நம்ம இந்த ஆயத்தப்படுவது அவன் போயிடலாம் முன்னாடி. கோர்ட்டு கேஸ் எவ்வளவு சிரமம், எவ்வளவு எஃபர்ட் போடுறாங்க இல்லையா? நம்பி போறாங்க. ஆனா அங்க வேறு விதமா இருக்கு, தீமையா இருக்குது, மனம் அடைஞ்சி போயிடறாங்க. ஆனா கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன? இது தீமைக்கல்ல நன்மைக்கு எதுவான நினைவு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? வேற ஒரு அட்வொகேட்டை பார்க்கலாம், அப்படிதானே போவாங்க. இவன் சரி இல்ல, அடிக்கடி சொல்ற மாட்டாங்க, இவன் சரி இல்ல, இவன் சரி இல்ல. நான் அடிக்கடி சொல்ல, அம்மா எவன் சரியில்லாம போகட்டும், இன்னைக்குதான் ஒரு பையில எடுத்து ஒரு கட்டை எடுத்து அவன் கையில நீ குடுக்கறனா அவன் பிரிச்சு கூட பார்க்க மாட்டான். அங்க கேட்கிற கேள்விக்கு டக்கு டக்குன்னு அவன் பதில் சொல்லணும். ஓரளவுதான் பார்த்து இருப்பான். ஆனா ஆவியானவர் பேச வேதம் அதைத்தான் சொல்லுகிறார். நீ உண்மையோட உத்தமத்தோட தேவனை தேடி நீ கடந்து போய் அந்த இடத்துல தேவ ஆவியானவரை நீ பேசும். வாயிலே வார்த்தைகளை நீ போடும். நான் மனுஷனை நம்பி வரவில்லை, நான் கர்த்தரை நம்பி வந்திருக்கேன். இந்த ஊழியமும் அப்படிதான். மனுஷனை நம்பி நான் ஊழியத்தை ஆரம்பிக்கல. ஒரே தனி மனுஷியா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் பேப்டிசம் எடுத்து வந்து தேவனுடைய தரிசனத்தை கண்டு அந்த கண்ணீரான முகத்தையும் அந்த ரத்தம் வழிதோடுகிற அந்த முகத்தையும் பார்த்துதான் கர்த்தர் எனக்கு இந்த ஊழியத்தை தந்தார். இல்லைன்னா நான் மறிச்சு போயிருப்பேன். மரணத்தை தான் அவர்கிட்ட கேட்டுட்டு என்னால தாங்க முடியல. நீங்க நினைக்கிறீங்களா கடன் பிரச்சனை என்ன வரைக்கும் எனக்கு கிடையாது? அன்னைக்கே கிடையாது, இன்னைக்கே கிடையாது. நான் ஒருத்தர்கிட்ட கை நீட்டி கடன் வாங்க மாட்டேன். அந்த பழக்கம் எங்களுக்கு கிடையாது. இல்லைனாலும் பட்டினியா இருப்போம், கடன் வாங்க மாட்டோம். ஹல்லேலூயா. கடன் வாங்க மாட்டோம். 2 பிள்ளைகளுக்கும் அப்படிதான் நான் திருமணம் பண்ணேன். ஹல்லேலூயா. அப்படின்னா ஏற்கனவே வச்சிருந்தேன் நினைக்கிறீங்க, அதுவும் கிடையாது. அந்த நாளிலே யாரையெல்லாம் கர்த்தர் ஏவுதல் பண்ணாரோ அவளை முன்கூட்டியே கொண்டு வந்து, அம்மா இந்தாங்க இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லி அவர்களாகவே கொண்டு வந்து கொடுத்தாங்க. வெறும் பத்திரிகை கொண்டு வந்து வச்சுட்டு என் பெரிய மகளுக்கு நான் கண்ணீர் விட்டு அழுகிறேன். ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, நான் போய் செஞ்சுட்டேன், ஒண்ணுமே பண்ணல. பத்திரிகை அடிச்சு எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன். அதை பிரிண்ட் பண்ண கூட என்கிட்ட காசு கிடையாது. ஆனா அன்னைக்கு வந்தவர்கள் சொல்ல முடியும், 2000 பேருக்கு மேல எக்கச்சக்கமான ஜனங்கள் வந்தாங்க. 4 டேஸ் சாப்பாடு இருந்து போய் 7 ஜனங்களுக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் கொடுத்துட்டு எப்படி நடந்தது? இன்னும் பேசப்படுகிறது, இன்னும் பேசப்படுகிறது. ஏன்? பொறுமை, வாக்குத்தத்தம். என் தேவன் கொடுப்பார், என் தேவன் கொடுப்பார். அப்படியாக நீங்க நினைக்கிற மாதிரி இத நல்லா படிக்கணும், அந்த கட்டை பிரிச்சு பார்க்கணும், அந்த நுணுக்கங்களை தெரிந்துக்கணும் அவசியமே இல்லை. நுணுக்கங்களை தெரிவிக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் ஒரு அம்மா சாட்சி கூட கொடுத்தாங்க. இந்த அம்மா தான் சாட்சி கொடுத்தாங்க. ஒரு முறை போகும்போது பார்க்கவே இல்லை, இவன் என்னத்தை பேச போறான்னு நினைச்சேன். ஆனா கர்த்தர் பேசிட்டாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் பேசிட்டாரு. அவன் வாயில வார்த்தை எப்படி இவன் பேசலாம்? இதுதான் இப்படி கீழ்ப்படுகிறவங்களுக்கு தான் கர்த்தர் துணை செய்யணும். கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே ஆசாத்தன் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். கர்த்தருக்கு நீ செய்யலனாலும் பரவாயில்லை, தடை செய்ய. தடை நீ செய்யலன்னா பரவாயில்லை, நீ ஒன்னும் கொடுக்க வேண்டாம், அப்பா கொடுக்க.
அப்பா கொடுப்பார். இவன் ஒண்ணே இல்லை, இவன் ஒண்ணே இல்லாத இப்ப வேதனையோட இருக்கிறான். இவளை ஆசீர்வதிச்சுட்டா அவ என்ன செய்வான்? எனக்கு தெரியும், நேரம் இங்கதான் வருவான். அந்த பிள்ளை கொண்டான ஒரு வாஞ்ச எனக்கு நல்லது இங்கதான் வருவான், கத்தோட தான் வருவான். இப்படிதான் ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது உன் கால்கள் உன் வீட்டிலே தங்காது. உன் தேவனுக்காய் நீ ஓடி வருவாய். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்காய் ஒரு காரியத்தை நியமனம் பண்ணிவிட்டார். அந்த நியமனம் தள்ளிவிடப்படும்படியா உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் வருகிறது. நீ நினைக்கலாம், ஆண்டவரே எனக்கு பரிந்து பேச யாருமே இல்லையப்பா, ஏகமாய் கூடி என்னிடத்திலே வருகிறார்களே. தாவீது அப்படித்தானே தேவனுடைய சமூகத்தில் கதறினான். ஆண்டவரே, நீர் மாத்திரம் என்னோட இல்லாதிருந்திருந்தார் என்னை தண்ணீரை போல குடித்து இருப்பார்கள் என்று சொன்னானே. என் தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன், அவர் ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார் என்று அவன் கான்பிடென்டா இருந்தான். அற்புதம் நடந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சில காரியங்களை நான் காணும் பொழுது ஆவியிலே, சும்மா ஆவியிலே அதை நான் காணும் பொழுது சில நேரம் எனக்கு மன துக்கமா இருக்கும், வேதனையா இருக்கும். ஏன்னா அது மனுஷ தன்மையில நான் பார்க்கிற சில காரியங்கள். ஆனால் அதே சமயத்துல நான் கத்தருக்குள் காத்திருக்கும் போது ஆவியானவர் சொல்லுவார், அன்றைக்கு யாருடைய கரம் பிடிச்ச, யார் உன் கூட நின்னது? எத்தனை ஜனங்க வந்து நின்னாங்க உன் கூட? தனியா பைத்தியக்காரிய போல நீ பேசிக்கொண்டு இருப்பான். கதவை அடைத்து ஜன்னலை அடைத்து நீ பைத்தியக்காரிய போல என்னோட அன்னைக்கு நீ பேசினாய். இன்றைக்கு எங்க போச்சு உனக்கு? எங்க போச்சு? பேசு, நான் உன் பேசு, நீ என்னோட பேசு. நான் பேசாத கல்லு மரமா அல்ல, நான் பேசும் தெய்வம். நீங்க நினைக்கலாம் இவங்களுக்கு என்ன குறைவு, கத்தர் எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. ஆனா கத்தருக்கா காத்திருந்தா தானே அது கிடைக்கும். சில அலசடிகள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது, துயரங்கள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. அத்தனை பிரச்சனைக்கு மத்தியிலே நான் தேவனை, இயேசுவை நினைத்துக் கொள்வேன். இந்த உலகத்தையே உருவாக்கினேன் கர்த்தர், என்னப்பா அவருக்கே இந்த பாடு என்று சொல்லும்போது, என் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அன்றைக்கு சொன்னார். அது சொன்னதன் உள்நோக்கம் உண்டு. ஒருவேளை அவர் கைவிடாது இருந்திருந்தால், ஒருவேளை அவர் சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் இருந்திருந்தால் உனக்கும் எனக்கும் ரட்சிப்பு இருந்திருக்கான். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் குமாரனை கைவிட்டார் அந்த இடத்துல. போ மகனே, இந்த ஜனங்களுக்காக தான் உன்னை அனுப்பியிருக்கிறேன், போ. இந்த உலகத்தின் ஜனங்களை பார். பணம், பற்று, பாசம் எப்படி இருக்கிறார்? பணம் இருந்தா எப்படி இருக்கிறாங்க, பணம் இல்லைன்னா எப்படி இருக்கிறாங்க? அந்தஸ்து இருந்தா எப்படி இருக்கிறாங்க, அந்த அந்தஸ்து பறிப்பட்டா எப்படி இருக்கிறாங்க? கணவன் இருக்கும் பொழுது எப்படி இருக்கிறாங்க, கணவன் இல்லைன்னா அவங்களை ஒதுக்கி வைக்கிறார். அவங்க எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் கூடி குறுகி வேதனைப்பட்டு தான் அங்கே போய் நிற்கிறாங்க. பார் அவர்களை, அவங்கள பாரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், அவர் முகத்திலே வழிந்தோடின அந்த கண்ணீரை நான் பார்க்கும் போதெல்லாம் என்னை நான் சரிப்படுத்திக் கொள்ளுவேன், என்னை சரிப்படுத்திக் கொள்ளுவேன். எனக்குள்ள இருக்கிற ஏதாவது இருந்தா ஓடி வந்து கீழே முழங்கால் பண்ணி சொன்னப்பா, என்னன்னு தெரியல, எனக்கு மனசு கஷ்டமா இருக்குதுப்பா. ஏதாவது நான் தவறு செஞ்சுட்டேன்னா, யாரையாவது பேசிட்டேன்னா, அப்படி பேசிட்டா என்ன மன்னிச்சு, அவங்க என்ன மன்னிக்கலன்னா பரவாயில்ல, நான் மன்னிச்சேன், என்ன மன்னிச்சிருங்க 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 அழுது இங்க ஜெபிச்சுட்டு போனாதான் எனக்கு தவறுதலான வார்த்தைகள் ஒருவேளை மத்தோடைய மனதை அதை புண்படுத்தி விட்டதோ அதுக்காக இத்தனை முறை அழுது. கண்டிப்பா இடத்துல உண்டு, ஆனா அதே சமயத்தை அரவணைப்பும் உண்டு. ஏன் என்று சொன்ன நான் உள்ள ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். என் அன்புள்ள ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இப்படி செய்யாம
வேறு சில காரியங்களை தேடி நாடி ஓடி அநேக காரியங்களை செய்ய தீவிரிப்போம். ஆனா கர்த்தர் இருக்கிற இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த ஸ்தானம் உன்னடையது, இது உனக்குத்தான் என்று சொல்லும்போது யாருமே அதை தட்டி பறிக்க முடியாது. என கருமையான தேவ பிள்ளைகளே, உனக்கு எதிராய் வரும் கூட்டம் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். பிள்ளைகளை தூண்டி விடுவது, கணவன்மார்களை தூண்டி விடுவது, மனைவிமார்களை தூண்டி விடுவது, இதுதானே சத்துருவின் வேலையாய் இருக்கிறது. யாரால நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? எதை நினைச்சு நம்ம வேதனைப்படுறோம்? பிள்ளைகளால வேதனைப்படுகிறோம். கணவனை நினைத்து சில மனைவிமார்கள் வேதனைப்படுகிறாங்க. மனைவிமார்களை கொடுத்து கணவன்மார்கள் வேதனைப்படுகிறார். கணவன் மனைவியும் சேர்ந்து பிள்ளைகளை கொடுத்து கண்ணீர் விடுகிறார். அதுக்கு அன்புக்கு ஈடு இணையே. அந்த அன்புள்ள தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவேதான் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்க, 3 லட்சம் பேரும் பெண்மணிகளை கேடகப்படுத்தி வெள்ளை நாணேற்றுகிற 2,80,000 பேர் சேனை ஆசாவுக்கு இருந்தார்கள். இவர்கள் எல்லோரும் பராக்கிரமசாலிகள். ஆனா 9வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு சேரா மட்டும் உண்டான். அப்போது ஆசா அவனுக்கு எதிரிட்டு புறப்பட்டு போய் மாசாவுக்கு அடுத்த வாசிமா எப்தாய் என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். வாசிக்கல. ஆமென். ஆசா தம் தேவனாகிய கர்த்தரை, கர்த்தாவே பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது. ஆமென். கல்யாணம் தீர்ந்து போயிடுச்சு. அந்த கற்சாடியில் இருக்க நீர்களை கனிரசமாய் மாற்ற அது அதிசயம். இல்லாத ஒன்றை இருக்கிறதை போல மாற்றுகிறதா அவருடைய குணம். ஐயோ இது இல்லையே என்று நினைக்காது. அடுத்த நிமிஷமே உன் பக்கத்தில் வந்து, ஐயோ குணமாகவில்லையே என்று நினைக்காதே. டாக்டர் வந்து பார்த்து சொல்லணும், ஒண்ணுமே இல்லை, உனக்கு வியாதியே இல்லை. யார் சொன்னது? யார் இந்த ஸ்கேன் எடுத்தது? ஒண்ணுமே இல்லை, இன்னொரு ஸ்கேன் எடுத்துப்பார். அவரால் எல்லாம் முடியும். அவரால் குணமாக்க முடியும். அவரால் போர்ல வெல்ல முடியும். உனக்கு கொடுக்கப்பட்ட, உன் குடும்பத்திலே கொடுக்கப்பட்ட, உனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை அமர முடியும். முடியும். தேவனால் தீர்மானிக்கப்பட்டது எந்த மனுஷனாலும் தடை செய்ய முடியாது. உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் வேலை ஸ்தலத்திலே, உங்கள் குடும்பங்களிலே யோசித்து பாருங்க. ஆசா சொன்னது ஒண்ணுதான், பலன் உள்ளவன் ஆகிலும் பலனற்றவன் ஆகிலும் உதவி செய்வது உமக்கு அது லேசான காரியம். ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் சுகமாயிடும். நம்பிக்கை, விசுவாசம், இதெல்லாம் உண்டேல சேர்க்கிற போட்டு வை. அது 2 ரூபாய் தான். அது அங்க போட்டுக்கிட்டே வந்து ஒரு பெருந்தொகையா மாறும். அதே போலதான் உன்னுடைய விசுவாசத்தை நீ போட்டுக்கிட்டே இரு. அந்த நம்பிக்கை விட்டு வளக. ஐயோ என் கடன் பிரச்சனை எப்படி தீரும்? உனக்கு பலன் இல்லதான் அந்த கடன் அடைப்பதற்கு. ஆனா என்னால முடியும். நான் ஒரு வாசலை உனக்கு நான் திறப்பேன். உன் பிள்ளையால உனக்கு துன்பதான், மனமாற்றம் இல்லைன்னு நினைக்கிற ஒரு நாள் வரும். கட்டுகள் அறுக்கப்படும். கட்டுகள் அறுக்கப்படும். தேவ மகிமை விளங்கும். இதே இடத்துல சாட்சி ஆய்வார். உன் வாழ்க்கை ஒருவேளை சின்ன பின்னமாய் போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு நாள் குத்தி சேர்ப்பார். ஐயோ நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டு பெருமையா நிற்கிறேனே, கலங்காது. அவருடைய கரம் உனக்கு முன்பாய் கடந்து வரும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை எங்கே பார்க்கிறோம்? 3 லட்சம் பேரும்
2,80,000 பேரும் ஆசாவுடைய குறைந்த காரியம், மிக குறைவு. ஆனால் அவனுக்கு விரோதமாய் வருகிறவன் எப்படி வருகிறான் என்று சொன்னான். 10 லட்சம் பேர், 3 லட்சம் பேர் எங்க, 10 லட்சம் பேர் எங்க? நம்மெல்லாம் என்ன நினைப்போம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆனா பலன் புள்ளவ நம்மோட இருக்கிறான், பலன் தருகிறவ நம்மோட இருக்கிறான். அந்த வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த வைராக்கியம் இல்லாத வரைக்கும் அது மிடில் தான் நிற்கும். அப்படியே நின்று கொண்டே தான் இருக்கும். எப்படி வைராக்கியத்தையும் விசுவாசத்தையும் சேர்த்து நீ போடுறியோ அது மேல வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. காக்காக்கு கூட தெரிஞ்சு இருக்குது, கொஞ்சம் தண்ணி இருந்தா அதை எப்படி மேல கொண்டு வருதுன்னு. அதுக்கு அந்த சின்ன மூளையில கதையோ அது மெய்யதெல்ல. இப்ப பேப்பர்ல வந்தது, ஒரு காக்கா அப்படிதான் செஞ்சிருக்கு இல்லையா? அது கல்ல போட்டாக்கா அது மேல தண்ணி மேல வரும். ஆனா நீங்க கர்த்தருடைய சமுதாய எஃபர்ட் போட்டீங்கன்னா, விசுவாசம் வைத்தீங்கன்னா, நம்பிக்கை வச்சுக்கணும், வைராக்கியம் வச்சுக்கணும், நிச்சயமாகவே என்ன டைட்டில், உன் நம்பிக்கை வீண் போகவே. நான் நம்புறேன், நான் நம்பி இருக்கிற தெய்வம் என்னை கைவிடாத. எனக்கு என்ன சொல்வது, ஒரு ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட மன தைரியம் அல்லவன் கொடுக்கப்பட்டிருக்கு. தனிமையாய் ஓடவும், தனிமையாய் நிற்கவும், தனிமையாய் செயல்படவும், யார் வந்தாலும் போனாலும் நின்னாலும், கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவர் சொன்ன, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் எனக்கு சொல்லும் போது உனக்கு சொல்ல மாட்டாரா? ஆசா சொன்னானே, ஆசாவுக்கு இருக்க மாட்டாரா? யோசித்து பாருங்க. எனக்கு அருமையான, நான் சோர்ந்து போயிட்டேனா? விசுவாசத்தோட போராடி கொண்டிருக்கேன். விசுவாசத்தோட போற என் கையில ஒன்னும் இல்லை. வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டேன், என்னென்னவோ செஞ்சேன், எல்லாம் அடைக்கப்பட்ட வாசல், எல்லாமே அடைக்கப்பட்டுருச்சு. ஆனா ஒரு நாள் மடையை திறந்தது போல என் தேவன் தருவார் என்ற நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருக்கு. என் தேவன் தருவார். நான் என்ன சொன்னவரே, என் ஜனங்களை ஆசீர்வதியும், அவருடைய பிரச்சனையை தீர்த்து விடும், அவர் எதிர்பார்க்கிற நன்மைகளை அவர்களுக்கு செய்யும். அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, கர்த்தருக்கு செய்வாங்க. அப்படியாக அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் பேசினாரா இல்லையா? உன் கடன் பிரச்சனைக்காக நான் இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், எனக்கு அவமானமா இருக்குது, நான் என்ன செய்வேன் நீ நினைக்கிறிய, அடுத்த நிமிஷம் அவர் மாற்றுவாரா இல்லையா? குழப்பம் இருக்குதா இல்லையா? யாருக்கு இல்ல குழப்பம்? எனக்கு இல்லையா? உனக்கு இல்லையா? இந்த வாசிக்கிறாங்களா அவங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு இல்லையா? யாருக்கு இல்ல குழப்பம்? முடிவெடுக்க முடியாததுதான். ஆனால் பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவிகளை செய்வது அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. அவர் பேசுவார், அவர் நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். யார நினைச்சாரு? யோசித்துப்பார். யார நினைச்சாரு? அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களை நினைத்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உன்னையும் என்னையும் அவர் நினைத்திருக்கிறார். ஆகவே நான் மறுபடியும் இந்த காரியத்துக்கு, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்க தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷனை மேற்கொள்ளாதே. ஜெபம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? என்னன்னா இந்த வசனத்தை போட்டு எடுத்து வச்சு டெய்லி பண்ணுங்க. குறைவான ஆட்கள், குறைவான படை, குறைவான ஜனங்கள், ஆயுதங்கள் குறைவு, ஆனால் அவனுக்கு எதிராய் வருகிற காரியமும் வேறு விதமான 10 லட்சம் பேர், 3 லட்சம் பேர் எங்க, 10 லட்சம் பேர் எங்க, வாசித்து பாருங்க. ஹல்லேலூயா. ஆகவே
எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், 300 ரதங்கள், 10 லட்சம் பேர், 300 ரதம். அவன் நடுங்கல, நேரா போனான். ஆண்டவர் சமுத்திர முழங்கால் படியிட்டான். ஆண்டவரே, பெலன் உள்ளவன் ஆகிலும் பெலன் அற்றவன் ஆகிலும் உதவிகளை செய்வது லேசான காரியம். எனக்கு பலன் இல்ல, குறைவான ஆட்கள், குறைவான ஆயுதம், ஆனால் வெற்றி பெற செய்ய உமால முடியும் என்று சொல்லி அவன் தேவனிடத்தை இப்படி ஒரு ஜெபத்தை அவன் செய்கிறான். எனக்கு அருமையான, எனக்கு துணை நில்லும். நம்ம சொல்லி இருக்கிறோம், எனக்கு துணையாய் இருங்க, எனக்கு வேறு துணை இல்லை, எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை. இருந்தனால எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு கை கழுவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. என்ன சாப்பிட்டான்னு கேட்க கூட ஆள் இல்லை. நான் திக்கற்றவளை போல, நான் திக்கற்றவளை போல என்னை கேட்பாராச்சு நான் கிடக்கிறேனப்பா. பாருங்க, அந்த அருமையான மிகை எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இது வசனமாய் இருக்கிறது. எனக்கு துணை நில்லும். நான் அப்படிதான் ஆண்டவரே, எவ்வளவு நேசிச்சப்பா, ஜனங்களை எவ்வளவா நான் நேசிச்சேன். ஆனா எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. ஆனா நீங்க மட்டும் என்னை விட்டு போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும்ப்பா. என் தேவனாகிய கர்த்தர் நீர் பிள்ளைகளை உண்டு பண்ணு. தன் ஒரே மகனை கொடுப்பதற்கு ஆபிரகாம் ஆயத்தமான பொழுது அவன் நினைத்தான், சாம்பலில் இருந்து கூட எனக்கு ஏராளமான பிள்ளைகளை கொடுக்கும். என் தேவன் எனக்கு கொடுத்ததை நான் அவருக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொன்னான். அவனுடைய வைராக்கியம் தான் அவனை நிலைநிறுத்தி ஈசாக்கு நிமித்தமாய் சந்ததிகள் பெருகினது, உலகம் நிரப்பப்பட்டது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், தேவனாகிய கர்த்தரை ஏனோ தானோ என்று நினைக்காதீங்க. அவரை பற்றி கொண்ட எவனும் கைவிடப்பட்டதா சரித்திரமே இல்லை. என்னால சொல்ல முடியும். எனக்கு எதிரிட்டு வந்தவர்கள் எத்தனை பேர், என்னை கவிழ்த்து போட நினைத்தவர்கள் எத்தனை பேர், என் ஊழியத்தை கெடுக்க நினைத்தவர்கள் எத்தனை பேர். ஆனால் இன்றைக்கு நான் தனியா இல்லை, என்னோட ஒரு சேனை இருக்கிறது. அது நான் வானத்தின் சேனைகளாகிய தேவ தூதர்களோடும் என் இயேசுவோடும் நான் கரம் பிடித்து நிற்கிறேன். ஆகையினால்தான் நான் பேசுகிறேன். நான் அழுது புலம்பிட்டு ஊழியத்தை மூடிட்டு போயிடலையே. ஒரே ஒருத்தர் இருந்தாலும் இதே மெசேஜ் தான், இதே ஆராதனை தான், இதே பாடல். 1000 பேரா இருந்தாலும் அதுதான். என்னுடைய வைராக்கியம் மாதிரியை கொண்டது மட்டுமா அது விலகி போனது இல்லை. ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எதிராக வந்து எவ்வளவு பேர் என்னை எதிரிட்டு நிற்கிறாங்கப்பா. கடங்காரம் ஒரு பக்கம், வியாதி ஒரு பக்கம், துன்பம் ஒரு பக்கம், இல்லாம ஒரு பக்கம், வேலை இல்லாதது ஒரு பக்கம், உழைப்பு நடத்த முடியல. இன்றைக்கு வந்ததை சாப்பிட்டேன்னா நாளைக்கு என்ன செய்யுது நினைக்கிறேன். அவன் உன்னை பார்த்து சொல்லுங்க, நாளை தினத்தை குறிச்சு நீ கவலைப்படாத, நாளை தினம் என்னுடையது. காட்டு புஷ்பங்களை பார், அவைகளுக்கு ஒன்றை போல நான் உடுத்தினது இல்லை, விதவிதமாய் நான் உடுத்தி இருக்கிறேன். பல வர்ணத்திலே நான் அழகாய் அவர்களை உடுத்திருக்க. ஆலயத்து பறவைகளை பார், அது விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளுக்கு அன்றாட ஆகாரத்தை நான் கொடுக்கிறேன். என் சாயலாய் உருவாக்கின உன்னை நான் கைவிடுவேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, மனம் திரும்புங்க, விட்டுடுங்க. என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி வாங்க, மேலே ஏறுங்க. உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தமாகி விட்டது. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம். சம்பாத்தியம் குறைவாய் இருக்கிற குடும்பங்களை சம்பாத்தியத்தை மேம்படுத்துகிறார். குடும்பங்களை படிக்க வைக்க முடியாத பெற்றோர் பிள்ளைகளை குறித்து வேதனைப்படுத்துகிற உங்களுக்கு உதவி செய்ய ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பணம் இருந்தால் நல்ல மருத்துவரை நான் போய் பார்ப்பேன் என்று சொல்லுகிறேன். உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நானே உனக்கு பரம வைத்தியர். நான் தான் உனக்கு பரம வைத்தியர்.
ஒரு பைசா இல்லாம நீ குணமாயிரு. கர்த்தரை நம்பு, இல்லைன்னா வரும் நம்பு. நம்பு. நம்புகிறவர்களுக்கு அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன்மை மேற்கொள்ள விடாதே. நான் உன்னோட இருக்கிறேன், நீர் என்னோட இரு, மனுஷர்கள் என்னை மேற்கொள்ள கூடாது. சொல்லுவோமா? எல்லாருக்குமே இருக்குது பிரச்சனை. சொல்லுங்க, மனுஷர்களால தான் நமக்கு பிரச்சனை. சொல்லுங்க, மனுஷர் என்னை, நல்லா சொல்லுங்க, மனுஷர் என்னை மேற்கொள்ளாதபடி செய்யும். நீரே எனக்கு துணை நில்லும், நீரே எனக்கு சகாயர், நீரே எனக்கு வல்லமை உள்ள தேவன், நீரே எனக்கு பேசுகிறவராய் இருக்கிறேன். அததான் ஆசா சொன்னான். ஏன்னா ஆசா ஆதிலிருந்தே கர்த்தருக்கு நன்மையும் சமயமானதை அவன் செய்கிறவனாய் காணப்பட்டான். 5வது வசனம் வாசிமா. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். ஆமென். எத்தியோப்பியர் என்ன பண்ணாங்க? எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்க? 10 லட்சம் பேர் ஆயுதங்களை பிடித்தவர்கள் இருந்தார்கள். 300 ரதங்கள் இருந்தது. ஆனா ஆசா கிட்ட இருந்தது என்ன? 3 லட்சம் பேரு. அப்புறம் 3 லட்சம் பேரு, 2,80,000 பேர் சேனை ஆசாவுக்கு இருந்தார். ஆனா பலத்த ஒரு சேனையோடு நின்றிருந்தவனை இந்த குறைந்த அளவிலே இருந்தவன் முறியடித்து விட்டான் ஆசா. ஏன் தெரியுமா? அவனுக்கு பின்பாக ஒரு சேனையே நின்றான். எத்தனை பேர் விசுவாசிக்க? நான் அதை தான் நம்புறேன். அவனுக்கு பின்பாக தேவ சேனை இறங்கி வந்து இருக்கும். அந்த சேனைகள் இறங்கி வந்தபடினால இந்த 10 லட்சம் பேராகணும், அந்த 300 ரதங்கள் ஆகிடும். அது ஒன்றுமில்லாமல் தூள் பறக்க செய்த தேவன் பதரை போல அவர்கள் பறந்து போக கர்த்தர் அவனுக்கு கிருபை தான். ஏன் உனக்கு செய்ய மாட்டாரா? உனக்கு செய்ய மாட்டார். கர்த்தர் எச்சரிக்கிறார், மகளே இது வேண்டாம். உனக்கு விரோதமா உன் பிள்ளை, நீ நினைக்க என் பிள்ளை, உன் பிள்ளை தான் இப்ப வந்திருக்கிறவன் சொல்லு, தன் வசப்படுத்தி எப்படியாவது அவனை கொண்டு போயிடும் நினைப்பான் இல்லையா? அப்ப அந்த அம்மாவுக்கு கர்த்தர் சொல்ற, மகனே இந்த பிரச்சனை வேணும், உனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு, வீட்டுல நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எதையாவது கொண்டு வந்து சாப்பிட சொன்னார். எப்படி இருக்காங்க? அறவே மாட்டேன். அந்த அம்மா பூஜை, அந்த ஆச்சாரம் பாக்குறவங்க தான் சொன்ன, ஒரே ஒரு முறை கொண்டு வாங்க செவ்வாய்க்கிழமை வந்தாங்க. கர்த்தர் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிறவன் வெட்கப்பட்டு போனது இல்லை. இதுதான் சரித்திரம், இதான் சரித்திரம். நம்பி வந்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. ஏனென்று வேதம் சொல்லுகிறது, அவன் ஆம் என்றும் ஆமென் என்றுமா இருக்கிறான், அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறான், ஆதியும் அந்தமுமா இருக்கான். நீ எந்த மாதிரி இருக்கிற? நீ இருக்கிறாயா உன் தேவனுக்கு? ஆரம்ப நாளிலே நீ எப்படி ஒப்பு கொடுத்தாய்? எப்படி தீவிரமா இருந்தாய்? எப்படி ஓடி வருவாய்? இன்னைக்கு அந்த ஓட்டம் இருக்கிறதா? இன்னைக்கு அந்த பயம் இருக்கிறதா? இல்லையே. பின்தங்கி 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 கடைசில அப்படியே சத்துரு எடுத்து போயிட்டான்னா எப்படி நடக்கும்? எப்படி நிறைவேறும்? கடைசி மட்டும் காத்திருக்கிறவனையே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இந்த நாள் 13வது வசனம் ஆசாவும் துரத்தினார்கள், பலன் கொள்ளாதபடி முறிந்து விழுந்தார்கள். உனக்கு விரோதமாக எழுப்பினவர்களுக்கு மத்தியிலே கர்த்தரை தூக்கிவிட்ட பிறகு மீண்டும் அவர்கள் பலன் கொள்ளாதபடி அவருடைய பலனை முறித்து போட்டு
கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் தான் பாத்துக்கிறீங்களா? கஷ்டப்படுற குடும்பத்தை பார்த்துச்சேன். நான் தான். எங்களோட அங்க ஒன்னும் வர முடியாது. ஒரே குடும்பம், அண்ணன் தம்பி அக்கா தங்க தாய் எல்லாம் ஒரு குடும்பம் தான். ஆனா எங்க இருந்து வந்தது பாகுபாடு? நான் தான் நீ சொல்றிய, அந்த நான் தான் எங்க இருந்து வந்தது உனக்கு? யோசித்து பாரு. என் பிள்ளை, என் மகன் அமெரிக்கால படிக்கிறான். இவங்கெல்லாம் ஒண்ணுமே வர மாட்டாங்க. கல்லூரி பக்கம் கூட இவங்க போக மாட்டாங்க. நான் கர்த்தர் சொல்றேன், என் மகளே, என் அன்பு மகளே, நீ கவலைப்படாத. உன்னை தூரத்துக்கு நான் சமீபமாய் வைப்பேன். உன் கரங்களை ஆசீர்வதிப்பேன். உன் பிள்ளைகள் ராஜாக்களை போலும் ராஜாத்திகளை போலும் இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தர் அதிசயங்களை காணப்படும். ஐயோ வீடு இல்லை, வீடு இல்லை, வீடு இல்லைன்னா அப்படியே விட்டுருவாராமா? விட்டுருவாரா? கண்ணீரை அவர் காண்கின்றார். ஆசாவின் கண்ணீரை அவர் கண்டார். அவன் ஜெபத்தை கேட்டார். கர்த்தருக்கு அவன் காத்திருந்தான். அவன் விசுவாசித்தான். அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், பலன் உள்ளவன் ஆகிடும் பலன் நற்றவன் உதவி செய்து ஒம்மால கூட ஆண்டவரை நீங்க செய்வீங்க, எனக்கு தெரியும். யோசித்து பாருங்க. முறியடிக்க கர்த்தர் கிருபை தந்தார். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்தார்கள். ஆசார்களை கொள்ளையடித்தார். அநேக காரியங்கள். ஆகவே சொந்து போகாது. உங்க தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடங்க. அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இந்த உலகத்துல இல்லவே இல்லை. அதனால எல்லாம் போகும், எல்லாம் போகும். அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இந்த உலகத்துல கிடையாது. ஆகவே தேவனாகிய கர்த்தரை நம்பி அவரையே பிரியபலமாக்கிக் கொள்ளும். அவர் போதும். அல்லேலூயா. இந்த நாளை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தினால அவர் மாற்றிக் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் ஒருமனப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமென். இல்லாமல் நான் வாழ முடியும்.
இல்லாம நாங்க வாழ முடியாதப்பா. இந்த பாழாய் போன இந்த உலகத்திலே எங்களுக்கு வேதனை கொடுத்து எங்களுக்கு துக்கத்தை வருவிக்கிற சத்துருக்களுக்கு மத்தியிலே நாங்க வேணா நினைக்கலாம் எங்களால வாழ முடியாது என்று சொல்லி வாழ வைக்கிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. நீங்க மாத்திரம்தான், உண்மை தவிர வேறு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. என் தேவனை சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் செய்ய வல்லமை உள்ள தேவன், அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தர் உங்கள் கட்டுகளை முறித்து, கடன் என்னும் கட்டுகள், வியாதி என்னும் கட்டுகள், துக்கம் என்னும் கட்டுகள், பலவீனம் என்னும் கட்டுகள், இருதயத்தின் பாரம் என்று சொல்லப்பட்ட கட்டுகள், வேலை இல்லாமல் இருக்கிற ஒரு கட்டு, குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒரு கட்டு, பிள்ளைகளால் துன்பப்படுகிற ஒரு கட்டு, இந்த கட்டுகளை கர்த்தர் முறித்து போட்டு இந்த நாளை உங்களுக்கு ஒரு விடுதலை நாளை